சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. ஜூலை மாத இபி பில் பல வீடுகளில் தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்ற கேள்விக்கு இப்போ மின் வாரியத்தினுடைய ஆய்வு ஒரு முக்கியமான பதிலை கொடுத்திருக்கு. ஆனால் இந்த ஆய்வில் வெளியான முடிவு இன்னும் சுவாரஸ்யமானது. அதிக பில் வந்ததாக சந்தேகிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மின் இணைப்புகள் ஒவ்வொன்றா சரிபார்க்கப்பட்டிருக்கு. அதில் உண்மையிலேயே எத்தனை பில்கள் தவறு இருந்துச்சு, மின் பயன்பாடு அதிகரிச்சுதா, மீட்டர் ரீடிங்கில் பிரச்சனையா இல்லை வேறு காரணமா, இந்த கேள்விகளுக்கான பதில் இப்ப வெளியாகி இருக்கு. அதோட பெரும்பாலான வீடுகள்ல மின் கட்டணம் அதிகரிக்க உண்மையான காரணம் என்ன அப்படின்றதையும் மின் வாரியம் சொல்லி இருக்கிறது. இந்த ஆய்வினுடைய முடிவு என்ன சொல்லுது அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பார்த்தரலாம். ஓகே, எங்கிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்தது அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். ஜூலை மாதத்தில் வழக்கத்தை விட அதிகமான மின் கட்டணம் வந்ததா நுகர்வோர்கிட்ட இருந்து தொடர்ந்து புகார்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சில இடங்களில் தவறான மீட்டர் ரீடிங், பழுதடைந்த மீட்டர்கள், அப்புறம் பில்லிங் நடைமுறையில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக தவறான அல்லது அதிகப்படியான பில்கள் வந்திருக்கலாம் அப்படின்ற விவகாரமும் கவனத்திற்கெல்லாம் வந்துருந்துச்சு. இதனை தொடர்ந்து மின் மீட்டர் அப்புறம் பில் கணக்கீட்டை முறையாக கண்காணிக்கணும் அப்படின்னு, மேலும் தவறு இருந்துச்சுன்னா உடனடியாக சரி செய்யணும் அப்படின்னு கூட மின் வாரியம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியும் இருந்துச்சு. மேலும் தவறுக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூட ஒரு எச்சரிக்கை எல்லாம் கூட விடுக்கப்பட்டிருந்தது. இப்படியே புகார்கள் தொடர்ந்து வந்த நிலையில் மின்வாரியம் ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்தது. மே மாத மின் கட்டணத்தோட ஒப்பிடும்போது ஜூலை மாதத்தில் மின் நுகர்வுல அதிக மாறுபாடு பதிவான சுமார் 3.70 லட்சம் மின் இணைப்புகள் அடையாளம் காணப்பட்டுச்சு. இந்த இணைப்புகளை அதிகாரிகள் வீடுகளுக்கே போய் நேரடியாக சரிபார்க்கணும் அப்படின்னு மின்வாரிய தலைவர் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். அதாவது பில் அதிகமாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற புகார் உண்மையா, மின் பயன்பாடு உண்மையிலேயே அதிகரிச்சுதா, இல்ல ரீடிங் கணக்கீட்டுல தவறு ஏற்பட்டுச்சா அப்படின்றத நேரடியா போய் சரிபார்க்கக்கூடிய நடவடிக்கை தொடங்குச்சு. ஆகஸ்ட் 7க்குள்ள இந்த ஆய்வை முடிக்க இலக்கெல்லாம் கூட நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சிறப்பு ஆய்வுல சம்பந்தப்பட்ட மின் இணைப்புகளுடைய மீட்டர் ரீடிங், பதிவான மின் நுகர்வு, அப்புறம் பில் கணக்கீடு ஆகியவையெல்லாம் சரிபார்க்கப்பட்டுச்சு. மின் பயன்பாடு உண்மையாவே அதிகரிச்சுதா அப்படின்றத கண்டறிவதற்காக முந்தைய மாதங்களுடைய பயன்பாட்டோட தற்போதைய பதிவுகள்லாம் ஒப்பிட பார்க்கப்பட்டுச்சு. அதிக மாறுபாடு பதிவான இணைப்புகளில் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து மீட்டர்ல பிரச்சனையா, ரீடிங் தவறா ஏற்பட்டுச்சா, இல்ல உண்மையிலேயே மின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கா அப்படின்றத கண்டறிய நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டாங்க. முக்கியமா நம்ம குறிப்பிட்ட மாதிரி 3.70 லட்சம் இணைப்புகள் ஆய்வுக்கு தேர்வு செய்யப்பட்டதாலேயே அனைத்து பில்களுமே தவறானவை அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லைன்னு கூட அதிகாரிகள் இது தொடர்பா ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த விவகாரத்தில் மின்வாரியத்தினுடைய முக்கியமான ஆய்வு முடிவு வெளியாகி இருக்கிறது. 3.74 லட்சம் மின் இணைப்புகள் சிறப்பு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் இதுல 3.43 லட்சம் இணைப்புகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதுல 0.75% மின் இணைப்புகள்ல மட்டும்தான் வேறுபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு மின்வாரியம் இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த வேறுபாடுகள் மின் அளவீட்டில் ஏற்பட்ட குறைபாடு, அப்புறம் தவறாக எடுக்கப்பட்ட மின் நுகர்வு பதிவுகள் காரணமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆய்வு செய்யப்பட்ட 3.43 லட்சம் இணைப்புகளையுமே பில் தவறு இருப்பதா முடிவு வரல. கண்டறியப்பட்ட வேறுபாடுகள் குறைந்த அளவிலான இணைப்புகள்ல தான் இருப்பதா மின்வாரியம் சொல்லியிருக்கு. மேலும் எனக்கும் வழக்கத்தை விட அதிக பில் வந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய நுகர்வோர்கள் தங்களுடைய மின் இணைப்பு என்னோட புகார் கொடுத்து தங்களுடைய இணைப்பையும் சிறப்பு ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளலாம் கூட மின்வாரியம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 200 யூனிட் இலவச மின் திட்டம் தொடர்ந்து நடைமுறையிலேயே இருக்கு அப்படின்னும், அதுல 1.42 லட்சம் நுகர்வோர் பயன்பெற்று வருவதாகவும் மின்வாரியம் சொல்லியிருக்கு. அதனால இந்த மின் கட்டணம் மற்றும் இலவச மின்சாரம் தொடர்பாக பரவக்கூடிய உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு கூட மின்வாரியம் ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி இருக்கு.
ஓகே, அப்படின்னா பெரும்பாலானோருக்கு பில் ஏன் அதிகம் வந்தது அப்படின்னு கேட்க தோணும். இங்க தான் மின்வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான விளக்கம் வருது. இந்த ஆண்டு வந்து ஜூலை மாதம் வரைக்கும் தொடர்ந்து நிலவிய கோடை வெப்பம் காரணமா மின் பயன்பாடு வந்து அதிகரிச்சது தான் பெரும்பாலான நுகர்வோருக்கு இந்த மின் கட்டணம் அதிகரிக்க முக்கிய காரணம் அப்படின்னு மின்வாரியம் வந்து சொல்லியிருக்கு. வெயில் அதிகமாக இருந்ததால வீடுகளில் ஏசி, மின்விசிறி உள்ளிட்ட மின் சாதனங்களுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. இதனால மொத்த மின் நுகர்வு உயர்ந்திருக்கலாம், அதற்கேற்ப கட்டணமும் அதிகரித்திருக்கலாம். அதே நேரத்தில் மின் அளவீடு அல்லது ரீடிங்ல உண்மையான தவறு இருந்துச்சுன்னா அதை தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து சரி செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுது. ஓகே, மொத்தத்தில் அதிக மின் கட்டணம் வந்ததற்கு எல்லா பில்கள்லையுமே தவறு இருப்பதா அர்த்தம் இல்லை. மின்வாரியத்தினுடைய ஆய்வில் குறைந்த அளவிலான இந்த இணைப்புகளில் மட்டுமே மீட்டர் ரீடிங் அல்லது மின் அளவீடு தொடர்பான வேறுபாடுகள்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. பெரும்பாலான பயன்பாடுகள் நுகர்வோர்களுக்கு வந்து கோடை வெப்பத்தால் மின் பயன்பாடு அதிகரிச்சது தான் கட்டணம் உயர முக்கியமான காரணமாக இருக்கலாம்னு கூட மின்வாரியம் வந்து சொல்லியிருக்கு. இருந்தாலுமே உங்களுடைய மின் கட்டணம் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதா சந்தேகம் இருந்துச்சுன்னா மின் இணைப்பு எண்ணோட புகார் கொடுத்து சரிபார்த்துக்கலாம். அதனால மின் அதிகமா வந்ததற்கான காரணத்தை முதல்ல சரிபார்த்து தேவையற்ற குழப்பத்தை தவிர்ப்பது தான் சிறந்ததா இருக்கிறது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.